time and distance வந்து both sums. The speed of stream is 16.2/3% of the downstream speed of the boat. Downstream speed of the boat னு கொடுத்துட்டான், right? And the boat cover 120 km upstream in 5 hours. If the boat cover d minus 3 km downstream and d plus 30 km at the speed of the boat in still water in 5.5 hours, then find the value of d அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல the speed of the stream 16.2/3% இருக்கா, இதோட மீனிங் என்ன அர்த்தம்னா 1/6 அர்த்தம். ஸோ 16.2/3 ஷார்ட்கட்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/6 எழுதலாம். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம், அதாவது ஸ்ட்ரீம்னா அலையோட வேகம். அலையோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா 1 இருந்ததுன்னா டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் த போட். ஆக்சுவலா டவுன் ஸ்ட்ரீம்ல ஸ்பீட் ஆஃப் த போட் எப்படி இருக்கும், டவுன் ஸ்ட்ரீம்னா b plus s ன்னு அர்த்தம், அதோட வேல்யூ 6 அர்த்தம். அப்போ 1/6 ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீமோட வேல்யூவை, 6ன்றது டவுன் ஸ்ட்ரீமோட வேல்யூ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா b plus s is equal to 6. அப்ப s ஓட வேல்யூ இங்க என்னன்னு கொடுத்திருக்கோம், 1ன்னு கொடுத்திருக்கோமா. அப்ப b ஓட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 1 6ல போய் மைனஸ் பண்ணா 5 இருக்கும். இது ஒரு ரேஷியோ ஆக்சுவலா. சோ அப்ப b ஓட வேல்யூ 5 இருந்தா s ஓட வேல்யூ என்னவா இருக்கும், இருக்கும். ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நேரா அடுத்த क्वेश्चन, the boat cover 120 km upstream in 5 hours. எந்த क्वेश्चनா இருந்தாலும் சரிங்க, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல STD ன்னு போட்டுக்கணும். ஸ்பீடு, டைம், டிஸ்டன்ஸ். அவன் என்ன சொல்றான், 120 கிலோமீட்டர் போகுது. எவ்வளவு நேரமா போகுது, 5 மணி நேரமா போகுது. என்ன ஸ்ட்ரீம்ல இருக்கு, அப் ஸ்ட்ரீம்ல இருக்கு. சரி, அப் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா நான் ரெடிமேடா எழுதி வச்சுப்பேன். அப் ஸ்ட்ரீமோட ஃபார்முலா b minus s அப்படின்னு எழுதி வச்சுப்பேன். b ஓட வேல்யூ என்னது 5, s ஓட வேல்யூ என்னது 1. அப்ப ஆக்சுவலா மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரலாம் 4, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு 4x அப்படின்னு வச்சுக்கோங்க. ரைட், நான் டன். இது ஒரு ரேஷியோன்னு சொன்னேன். இது ஒரு 4x, இது 5x இருந்தா இது 1x இருக்கும். சோ தட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு ரேஷியோ ஃபார்மட்ல நான் எடுத்துட்டு போறேன். அப்ப 5 120 நம்ம டிவைட் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். அப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 2s are 10, 5 4s are 20, 24 is equal to 4x. அப்ப உண்மையான x ஓட மதிப்பு வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 6. சோ x ஓட வேல்யூ 6. ஒன்ஸ் x ஓட வேல்யூ 6 ன்னு கிடைச்ச உடனே நேரா இங்க போய் சப்ஸ்டிட் பண்ணா இது 6 கிலோமீட்டர் per hour அலையோட வேகம். 6 5s are 30, இது போட்டோட வேகம், போட்டோட ஸ்பீட். ரைட், இப்போ இத வச்சுக்கிட்டு क्वेश्चனுக்கு போயிடணும். if the boat cover d minus 3 km downstream. சோ நான் இப்போ என்ன பண்ண போறேன், டவுன்ஸ்ட்ரீம் எழுத போறேன். அதே STD அப்படின்னு போட்டுக்கோங்க. டவுன்ஸ்ட்ரீம் அப்படின்னா ஃபார்முலா என்னது, b plus s. என்ன கொடுத்திருக்கானோ அதை அப்படியே படிப்பேன், அப்படியே ஃபில் பண்ணுவேன். என்ன கொடுத்திருக்கான், டவுன்ஸ்ட்ரீம் d plus s, அதாவது d minus 3 km டவுன்ஸ்ட்ரீம். d minus 3 km, நடுவுல d minusனா டிஸ்டன்ஸ் 3 km. இது வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஸ்ட்ரீம். அடுத்து என்ன சொல்லிருக்கான், போட்டோட வேகம், அதாவது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் டவுன்ஸ்ட்ரீம் அண்ட் d plus 30 km at the speed of the boat still water. வெறும் போட் மட்டும் போகுது, d plus 30. d plus 30ன்றது வெறும் போட் மட்டும் போகுது. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி b ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 30, s ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 6. அப்ப 30 plus 6னா இங்க என்ன வந்திருக்கலாம் நமக்கு 36. சோ இங்க b ஓட வேல்யூ மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கலாம் 30. क्वेश्चन என்ன சொல்றான், 5.5 hours வரணும்னு சொல்லிருக்கான். क्वेश्चन என்ன சொல்லிருக்கான், 5.5 hours வரணும்னு சொல்லிருக்கான். அப்ப இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம், டைமை கண்டுபிடிக்கணும்னா d minus 3 divided by 36. இங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ், ஏன்னா இந்த ரெண்டு டைமும் சேர்த்து தான் 5.5 hours வந்திருக்கு. d plus 30 divided by 30 which is equal to எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 5.5 hours. ரைட்டா? சோ இத சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுல எல்சிஎம் எடுக்கணும். 36 30 இருக்கு, ரெண்டு டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 180 தான். ஏன்னா அதை விட கம்மியான நம்பர் 90 36 டிவைட் பண்ணது. சோ 180 தான் பண்ண முடியும். 180னா 36 எத்தனை டைம்ஸ், 5 டைம்ஸ் இல்லையா, 5d minus 15, 5 3s are 15, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 6 டைம்ஸ் போகும், 6d பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா 180 ஈக்குவல் டு 5.5. இப்போ இந்த 5.5 180 ஆல போய் மல்டிப்ளிகேஷன் பண்ண போறேன். சோ 6 plus 5d னா 11d. so that minus 15 வந்து பாத்தீங்கன்னா plus 165 equal to இந்த 180 அங்க போய் டிவைட் ஆச்சு அப்படின்னா 90 990 னு வந்திருக்கும். சோ இந்த 11d ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 165 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 165 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா 100 லெஸ் பண்ணீங்க 825 னு வந்திருக்கும். 825 11 ஆல கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா d is equal to 11 7s are 77,
11 5 ஆர் வந்து பாத்தீங்கன்னா 55. அப்ப d யோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா 75. நான் இப்ப கொஸ்டினை போய் பார்க்கலாம். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா then find the value of d தான் கேட்டிருக்கான். அப்ப find the value of d அப்படின்னா d யோட வேல்யூ 75. so the answer is 75.